அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான வேக்கன்சி மட்டும் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அஃபிஷியலாக வரல. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் நியூஸாக வந்திருக்கு. 7252 வேக்கன்சி, அதாவது அதிகபட்சமாக இருக்கிறதுலே வேக்கன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி தான் வந்து பாருங்கள் அதிகமாக இருக்குது. பிஜி அசிஸ்டன்ட் கூட வந்து பண்ணாக்கா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா நமக்கு ஒரு பேப்பர் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஜூன் மாத வரையிலான நிலவரப்படி அரசு பள்ளிகளில் எவ்வளோ ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குன்னா மொத்தம் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,14,248 இருக்கும் நிலையில், அதாவது மொத்த பணியிடங்கள் வந்து இவ்வளோ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா 96,141 இடங்கள் நிரப்பப்பட்டு 18,107 இடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறையின் புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. ஸோ அதில் பாருங்கள், இந்த புள்ளி விவரங்களில் அதிகபட்சமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தான் இருக்கின்றன. அதில் 7,252 இடங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்து வந்து பிறகு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பிறகு 2,833 பணியிடங்கள் அதிகமாக காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட பாடத்திற்கு ஆசிரியர்கள் இல்லாத போது மாணவர்கள் அந்த பாடத்தின் அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாமல் திணறுவார்கள். காலியாக உள்ள பணியிடங்களால் பணியில் இருக்கும் மற்ற ஆசிரியர்கள் கூடுதல் வகுப்புகளையும் பிற பாடங்களையும் கவனிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதனால் அவர்களுக்கு மன அழுத்தமும் பணிச்சுமையும் கூடும். எனவே பள்ளிக்கல்வித்துறை இதில் தீவிர கவனம் செலுத்தி காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது கல்வியாளர்கள், ஆசிரியர் சங்கங்கள், பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 7,252 வேக்கன்சி இருக்குது. ஸோ இவ்வளோ வேக்கன்சியும் நமக்கு ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு பாதி வேக்கன்சி, ஒரு 3,000 வேக்கன்சியாவது நமக்கு வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே எப்போவுமே கவர்மெண்ட் வந்து மொத்த வேக்கன்சி ஃபில் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வேக்கன்சி நமக்கு போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 4,000 வருது, அதாவது 3,600 வருது. அப்போ அந்த 3,600 வேக்கன்சியாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போது நமக்கு தேர்வுக்கான அறிவிப்பு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், அப்படின்னா போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை கூடுங்க அப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, கல்வித்துறையில் காலியாக பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பண்ணாக்க விரைவில் வந்து பண்ணாக்க நமக்கான தேர்வு எதிர்பார்க்கலாம். ஸோ அது எப்போ இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து பண்ணாக்க இப்போ டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வந்து பண்ணால் இன்றைக்கி அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட், அந்த பொது மாறுதல் கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்ளை பண்ணதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட். அப்போது அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்து முடிஞ்ச உடனே நமக்கு எக்ஸாக்டாக ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துடும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு எப்போ முடியுது சார் அப்படின்னா, நமக்கு நியர்லி வந்து பண்ணாக்கா ஜூலை மந்த்து முடியும். ஸோ லாஸ்ட்டு ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்தாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு. அப்போ ஆகஸ்ட்டில் வந்ததுனாக்கா ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதமோ இல்லை டிசம்பர் மாதமோ தேர்வு வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடி நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தேர்வு நடந்து முடிஞ்சிடும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிக்கஸ்ட் அப்டேட். ஏன்னா இது வந்தது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. எப்போ அந்த வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. அப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுறாங்கன்னு காட்டுறதுக்காகவாவது என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் முடியறதுக்கு முன்னாடி தேர்வு வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துலையும் வந்து பண்ணாக்க வெக்ஸ் ஆகாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரலையா, டிசம்பர் மாதம் வருமா, டிசம்பர் மாதம்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்கே, 6 மாதம் இருக்கே அப்படின்னுலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. நமக்கு வந்து பண்ணாக்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கான டைம் நிறைய தேவை இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்றது தெரியாமல் ஒரு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நாட்கள். ஸோ அதனால் வந்து பண்ணால் இருக்கிற டைமை இப்போவே வந்து பண்ணாக்க திறம்பட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.